ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு 2 கேள்விகள் என்னுள் எழுந்தன. ஒன்று, ஏன் இயேசு சீடர்களை தேர்வு செய்ய வேண்டும்? இரண்டாவது, ஏன் இருவராய் அனுப்பப்பட வேண்டும் என்ற கேள்விகள் என்னுள் எழுந்தன. அதில் முதல் கேள்வியாக, இயேசு ஏன் சீடர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கான பதில், அவருக்கு பின்னாலும் அவரது நற்செய்தியை அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், அவருடைய போதனையையும் அவருடைய படிப்பினைகளையும் புத்தகங்களும் செய்தித்தாள்களும் இல்லாத அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதால் தான் அவர் அன்று சீடர்களை தேர்வு செய்கின்றார். போதகர்களுக்கு பின்னாலும் குருவுக்கு பின்னாலும் சீடர்கள் செல்வது என்பது பாலஸ்தீன நாட்டில் ஒரு புதிதான ஒன்றாக இருந்தது அல்ல. ஆனால் குருவுக்கு பிறகும் அதே தாகத்தோடு போதிப்பது என்ற நிலை அங்கு இல்லாமல் இருந்தது. ஏறக்குறைய குரு இறக்கிறார் என்றால் அவருடைய படிப்பினைகளும் போதனைகளும் அவரோடு இறந்து விடுகின்றன, அவருடைய சீடர்களும் கலைந்து விடுகின்றனர். அப்படி ஒன்றாக இயேசுவினுடைய வாழ்வும் அவருடைய படிப்பினைகளும் அவருடைய போதனைகளும் இருந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இயேசு சீடர்களை உருவாக்கி அவர்களை பயிற்றுவித்து, மேலும் அவர்களோடு தொடர்ந்து இருந்தும் தங்களுடைய வாழ்வினாலும் அவருடைய படிப்பினையாலும் அவர்களை பயிற்றுவிக்கின்றார். மேலும் அவர் இருவராக அறுப்ப காரணம் என்னவென்றால், யூத முறைப்படி ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும் என்றால் 2 தேவை. 2 இல்லாமல் ஒருவர் மட்டும் சாட்சியை சொல்கிறார் என்றால் அந்த சாட்சியானது செல்லுபடி ஆகாது. மேலும் சபையுரையாளர் புத்தகத்தில் அதிகாரம் 4 இறைவசனம் 9 முதல் 10 வசனங்கள் பார்த்தோம் என்றால் மிகவும் அழகாக கூறியிருக்கும். தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல், ஒருவர் விழுந்தால் மற்றொருவர் அவரை தூக்கிவிடுவர். எனவே இருவராக கடவுளாட்சி பற்றிய நற்செய்தியை இயேசுவிடம் அவர்கள் கற்றுக்கொண்டதையும் அவர்கள் நம்பியதையும் இருவராக சென்று சாட்சிகளாக நின்று மக்களிடம் அவர்கள் பறைசாற்றினார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்தியில் நமக்கு இயேசு இன்னொரு படிப்பினையும் கூறுகின்றார். அது என்னவென்றால், தன்னுடைய சீடர்கள் தம்மை பின்பற்றுகின்றவர்கள் மட்டுமல்ல, மாறாக தம்முடைய பணியில் அவர்கள் பங்கேற்பாளர்களாகவும், மேலும் அவர்கள் தங்களுடைய பணியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும், நாமும் நம்முடைய பணிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மிக அழகாக கூறுகின்றார். இன்று நம்முடைய பணித்தலங்களிலும் அல்லது நாம் பணிபுரிகின்ற இடங்களிலும், அலுவலகமாக இருக்கலாம் அல்லது ஆசிரியர் பணியாக இருக்கலாம், ஏன் அருட்பணியாளர் பணியாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கையில் நம்முடைய துறைகளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம், பல்வேறு சமயங்களில் நாம் முற்சார்பு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். என்னவென்றால், நான் இந்த பணியை அவனிடம் கொடுத்தால் அவன் சரியாக செய்வானா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அல்லது அவன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த வேலையை அவன்கிட்ட கொடுத்தா நல்லா செய்வானா என்று நமக்கு தெரியாது என்ற ஒரு நிலையில் நாம் அடுத்தவர்களுக்கு நம்முடைய பணிகளை தர நாம் யோசிக்கின்றோம். மேலும் நாம் மற்றவர்களை விட நன்றாக பணியை செய்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தாலும் அந்த முயற்சியிலிருந்து நாம் தப்புவிக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இயேசு அன்று நினைத்திருந்தால் இன்று ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய இன்று மேலோங்கி நிற்கக்கூடிய திருச்சபை இன்று இருந்திருக்காது. நாமும் இன்று இயேசுவை பற்றி சிந்தித்திருக்க மாட்டோம். இயேசுவை போலவே தன்னுடைய சீடர்களையும் போதிக்க வைக்கின்றார், அவருடைய சீடர்களை அவர்களும் நலமாக்க செய்கின்றார். ஆனால் இயேசுவிடம் ஒப்பிடும் உணர்வோ பொறாமையோ அல்லது பயமோ அவர்களிடத்தில் இல்லை. காரணம், அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும், இறையாட்சிக்காக அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பகிர்ந்து கொள்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, சிந்திப்போம். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நான் சரிவர செய்கின்றேனா? என்னுடைய பணிகளை அடுத்தவரோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்கின்றேனா? நம்முடைய குடும்பங்களிலும் இல்லங்களிலும் இருக்கும் பணிகளை ஒருவரோடு பகிர்ந்து கொள்கின்றோமா? அல்லது சுத்தம் செய்வது, சமையல் செய்வது ஆகியவற்றை தாய்மார்களுடைய பணி என்றும், பணம், குடும்பத்தை நிர்வகித்தல், தலைமை தாங்குதல் ஆகியவற்றை தந்தைமார்களின் பணி மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்கின்றோமா? என்ன வேலையாக இருந்தாலும் சரி, பகிர்ந்து கொள்வோம், ஒருவர் கீழே விழும்போது தூக்கி விடுவோம் என்ற எண்ணத்தோடு, நான் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நாம் என்ற எண்ணத்தோடு
நம்முடைய பணிகளை பகிர்ந்து கொள்வோம். இயேசுவின் சீடர்களாகவும் செலுத்திகளாகவும் வாழ்வோம். ஆமேன்.